நகல்வல்லார் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார் பட்டென்று இருள். என் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததில்லை. இதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஒரு நாளும் வந்ததில்லை. நான் செய்கிறது தப்பாக இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு. இந்த நாள், இந்த நிமிஷம் நான் என்ஜாய் பண்ணி வாழ போகிறேன். தனிமை எழுத்து 3 இருந்தாலும் அதோட அர்த்தம் பெருசாக இருந்துச்சு. எல்லாரும் கருவறையிலிருந்து பிறந்து வந்ததும் தனிமை என்ற சிறையிலிருந்து விடுதலை ஆயிடுவாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஆயுள் தண்டனைன்னு எழுதி வச்சுட்டாங்களோ என்னவோ. தனிமைனா தனியாக இருக்கிறதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அது இல்லை. நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கும் நம்ம மேலே அன்பு காட்ட யாரும் இல்லைன்றது பேர் தான் தனிமை. ஒருத்தவங்களோட சுயநலம்தான் இன்னொருத்தவங்களோட தனிமைக்கு காரணம். அப்படிப்பட்ட தனிமை என்னை வந்து சேரும்போது என் வயசு 5. ஹலோ, என்ன எல்லாம் ரெடியாக இருக்குல்ல? டைமுக்கு உள்ளே வந்துரு. அவனுங்க பணக்கார பசங்க, ரொம்ப பேசுவாங்க. நீ போன வேலையை மட்டும் பாரு. இதெல்லாம் உனக்கு சொல்லணும்னு எனக்கு அவசியமே இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் நம்ம ஒன்றா இருந்திருக்கோம். உன் புத்தினால இப்போ உன் கூட யாரும் இல்லை. ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறேன்னு தெரியுது. அதனால தான் உனக்கு இதை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கேன். வேணும்னா விளையாடி காசு பாரு. இல்லைனா தயவு செஞ்சு இப்படி ஒரு ஃபோன் கால் வந்ததையே மறந்துடு. சரி சரி. So good evening everyone. எல்லாம் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஃபைனலி நம்ம நோ லாஃபிங் சேனல் ஃபர்ஸ்ட் லாட்ல அரவிந்த் ப்ரோ இருக்காரு. ஹாய் ப்ரோ, நாங்கள் அனுப்பின பார்சல் உங்களுக்கு ரீச் ஆயிருக்கும். அதை பற்றி யார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு கொடுத்த பார்சல் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே.
நம்ம எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை, அடுத்தால கூப்பிடலாம். இல்லை இல்லை